காலை வச்சுருந்தா அதுக்கு 3 சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சினை ஊசி அப்படிங்கிறது தனியார் வசம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதனால நம்முடைய நாட்டு மாடுகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மாடுகளும் கலப்பின மாடுகளும் தான் இந்தியாவில் அதிக அளவில் இருக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. அது உண்மைதானா இல்லை அது தவிர வேற எதுவும் பாதிப்புகள் ஏற்படும்? 110% உண்மை. 100க்கு 73 விழுக்காடு நாட்டு மாடு இந்தியாவில் இருக்கு. நீங்க கேரளாவில் போய் 100 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 தான் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா 18 கிடைக்கும். 20 வருஷமா இந்தியா தான் நம்பர் 1 பால் உற்பத்தியில் உலகத்திலேயே. இது இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதை பத்தி ஏன் சார் நிறைய பேர் பேசுறது இல்லை? பொது வெளியில இதை பத்தி விவாதங்களே நடக்கிறது இல்லை. இதுக்கு 2 விதமா நான் பதில் சொல்றேன். ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசானோன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் பேசுவாங்க. ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல. ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது பொவைன் பிரீடிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட். அதாவது இது மாட்டினங்கள் இனப்பெருக்க சட்டம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. ஸோ இதை எதிர்த்து நீங்க 2020 ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்துருக்கீங்க. ஸோ அது வழக்கு தொடர்ந்ததுக்கான காரணம் என்ன சார்? அந்த சட்டத்துல என்ன சார் சொல்லியிருக்கு? இந்த சட்டம் பால் உற்பத்திக்காண்டி நம்மளோட மாடுகளை இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காண்டி எப்படி சட்டம் போட்டு கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்கு நோக்கத்தோடு உருவாக்கின சட்டம் இது. இதே மாதிரி சட்டம் இன்னொரு 6 மாநிலங்கள்லையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ மேலோக்க பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2019 ஒரு செக்ஷன் 12 அப்புறம் இன்னும் 2-3 சரத்துகளில் எக்ஸ்ட்ராவா 2-3 ப்ரொவிஷன் சரத்துக்களை சேர்த்திருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கும் இதுக்கும் அந்த வேறுபாடு இருக்கு. ஸோ அதனால மேலோக்க நீங்க இந்த சட்டத்தை படிச்சீங்கன்னா இதுல ஒரு 30 ஷரத்துக்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டிருக்கிறது தானே நம்மளும் போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த ஆர்டிஃபிஷியலா செயற்கையா கருவுறுத்தலை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. சென ஊசி அப்படின்னு நம்ம இதுல தமிழ்ல சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அதை எப்படி ரெகுலேட் பண்றது, சட்டப்பூர்வமாக அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி சொன்ன சட்டம் இது. ஆனால் இதில் என்ன இஷ்யூனா, முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மாத்திரம் சில சரத்துகளில் உள்ள எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஒரு 2-3 சரத்து மாத்திரம் சொல்கிறேன். நம்பர் 1, நம்ம இண்டிஜினஸ் கவுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நாட்டு மாடு இல்லாத மாடுகளுக்கு இயற்கையாக நீங்கள் செனை சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரு சரத்தே இருக்குது. நாட்டு மாடுகள் இல்லாத மாடுகள்னா வெளிநாட்டுல இறக்குமதி மாடு இல்ல, நம்ம ஊர்லயே இந்த கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸாட்டிக் கிராஸ்ன்னு கலப்பின மாடுகள், ஜெர்சி, HF, பிரவுன் ஸ்விஸ்ன்னு 3 பிரதான வெளிநாட்டு மாடுகள் கிராஸ். அது நம்ம ஊர்ல சேர்த்துருது. இதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணும்னா அதுதான் இதோட தன்மை புரியறதுக்கு, இதோட வீல் புரியறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும். கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிய 82% 100 மாடு எடுத்துட்டீங்கன்னா 82 மாடு நம்ம ஊர் மாடே கிடையாது, நம்ம நாட்டு மாடே கிடையாது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ 100 மாட்டில் 82 மாடுக்கு நீங்கள் செயற்கையாக தான் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்துது இந்த சட்டம். வலியுறுத்துறது மாத்திரம் இல்லாமல் அப்படி நீங்கள் இயற்கையாக பண்ணவும் முடியாது, தடுப்பு சரத்துகளாக இருக்குது. ப்ரொஹிபிட்டிவ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தடுக்கிறது. அப்போ அப்படி நீங்கள் அதை மீறினீங்கன்னா அது அபராதம் ஆகிடும். அபராதம் எவ்வளோன்னு இன்னொரு சரத்து சொல்லுது, 50,000 ரூபா. நீங்கள் ஒரு காளை இருக்குது, ஒரு ஜெர்சியும் நாட்டு மாடும் கலப்பின காளை ஒன்று இருக்குது வச்சுருக்கேங்க, அதே மாதிரி கிராஸ் ஒரு மாடு வச்சுருக்கேங்க, நீங்கள் இது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு 50,000 ரூபா அபராதம், பீனல் ப்ரொவிஷன். இது ரொம்ப அதிகம். இது 2. 3வது இன்னொன்று சரத்துன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு காளை வச்சுருக்கீங்க, நீங்கள் காளை வச்சுருந்தா அதுக்கு 3 சர்டிஃபிகேட்டு வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டும் பர்மனெண்ட்டு கிடையாது. எவ்ரி 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சர்டிஃபிகேட்டை புதுப்பிச்சுட்டே இருக்கணும். என்னன்னு பார்த்தா அதுவும் சட்டத்தில் சொல்கிறாங்க சரத்துக்களில். ஒன்று வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறாங்க. வேக்சினேஷனா தடுப்பூசி சர்டிஃபிகேட். நம்ம இந்த கோவிட் சர்டிஃபிகேட் வாங்கணும், நம்ம மனுஷங்களுக்கு வாங்கினாலும் அது மாதிரி மாடுகளுக்கு, காளைகளுக்கு. காளை
ரெண்டாவது வந்து டிசீஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க. இந்த காளைக்கு எந்த வியாதியும் இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட். மூணாவது சர்டிஃபிகேட் தான் இன்னும் வேடிக்கையாக இருக்கும். ஆனால் ரொம்ப சங்கடக்கூடிய விஷயம் என்னென்னா ப்ரீடிங் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு. இது வந்து இந்த காளை வந்து சேர்றதுக்கு தகுதியான காளைன்னு சர்டிஃபிகேட் பண்ணணும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு வீட்டில் காளையை வளர்க்குறோம், இந்த காளை அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்க்கணும்னா இல்லை அதெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இந்த 3 சர்டிஃபிகேட் இல்லைன்னா திருப்பியும் 50,000 ரூபா அதுக்கு அபராதம். ஸோ இது மாதிரி ரொம்ப கொடூரமான ஷரத்துகள் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப தவறான ஒரு சட்டம் அப்படின்னு தெரிஞ்சது. இது எப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 2019 நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றின சட்டம். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பண்ண சட்டம். இப்போ 2019 நீ ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 2017 தான் நம்ம உலகம் நம்மளை வியந்து பார்க்குற அளவுக்கு ஜல்லிக்கட்டு போராடி எவ்வளோ நல்லா பண்ணோம், எவ்வளோ எல்லாரும் எல்லா ஊர்லேயும் பண்ணாங்க. 2019 இந்த சட்டம் வருது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிர்த்து எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் இதுக்கும் பேசுகிறோன்னா, நீங்கள் காளையை அழிக்கணும்னா, மாட்டை அழிக்கணும்னா, ஒரு இனத்தை அழிக்கணும்னா அதை கொண்டுடலாம், அப்போ அழிஞ்சு போகும். ஆனால் கொண்டா எல்லாருக்கும் தெரியும் கொள்கிறாங்க அப்படின்னு. மாட்டு இறைச்சி கொள்கிறாங்க, காளை மாடை வந்து ஜல்லிக்கட்டுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்க்குற மாடை இறைச்சிக்கு அனுப்பிடுவாங்க, ஏன்னா அதை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னென்னா, அடுத்த தலைமுறை அடுத்த இது வரவிடாமல் பண்ணுறது. அதுதான் இந்த சட்டம் பண்ணுது. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சர்டிஃபிகேட்னா உங்ககிட்ட இல்லைன்னா தமிழ் வார்த்தை வந்து அகற்றப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கு தமிழ் சரத்தில். அந்த மாடுகளை அகற்றணும், அந்த காளையை அகற்றணும். காளைகள். ஆமாம், ஏன்னா காளை இருந்தால் தானே மாடு இருக்கும், காளை இருந்தால் தானே அடுத்த தலைமுறை நம்மளுக்கு பிறக்க வைக்க முடியும். இங்கிலீஷில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எலிமினேட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. கொல்லணுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலை. கல்லிங்னு இன்னொரு வார்த்தை இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலை. எலிமினேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எலிமினேட்னா என்ன? அங்கே தான் ஒரு கேள்விக்குரிய. நான் எலிமினேட்டுங்கிற வார்த்தையை வந்து எங்கேயுமே சட்டத்தில் டிஃபைன் பண்ணலை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் எலிமினேட்டுன்னா அதை வந்து ஒன்றா காயடிச்சிடணும், இல்லாட்டி கொண்டு விடணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு காளை மாட்டை காயடிச்சிட்டிங்கன்னா அடுத்த தலைமுறை நம்மளுக்கு கிடைக்குமா? உதாரணத்துக்குன்னா, இப்போ நம்மளுடைய நாட்டு மாடை வந்து ஒன்று கொல்லப்பட்டாலோ இல்லைன்னா காயடிக்கப்பட்டாலோ அதே வகையை சேர்ந்த மாடுகள் இனி பிறக்காது. ஏன்னா பிறக்கிறதுக்கு ஒரு காளையும் மாடும் சேர்ந்தா தானே இப்போ பிறக்கும். அப்போ தான் இந்த சென ஊசி உள்ளே வருது. இப்போ அடுத்ததாக இதுக்கு வேணும்னா சென ஊசி, எந்த சென ஊசி போடுவாங்க அப்படின்னு, அந்த சென ஊசிக்கு என்னென்ன ஷரத்துகள்னு இந்த ஆக்ட் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ரொம்ப தவறான பாதை இது. அதனால் இந்த வழக்கை வந்து 2020 வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தாக்கல் பண்ணி அது நிலுவையில் பெண்டிங்காக 4 வருஷமாக இருக்குது. நாளைக்கு வந்து அது ஹியரிங்க்கு வருது, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. ஓகே சார், இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரது அப்படின்னா அரசு வந்து ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ தமிழ்நாடு அரசு தான் கொண்டு வர்றாங்க, ஸோ நாங்கள் இதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வர்றோம்னு அவங்க ஒரு காரணம் சொல்லியிருக்காங்கல்ல, அது என்ன காரணம்? அதுதான், இது வந்து அரசு மாத்திரம் கிடையாது. ஒரு சட்டம் வருதுன்னா வந்து அதுக்கு முன்னாடி பில்லுன்னு சொல்லுவாங்க. பில்லில் மசோதாவில் முதல்ல மசோதா வைக்கும்போதோ மசோதா டிராஃப்ட் பண்ணும்போதோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்னென்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அங்கே தான் இருக்கும். எதனால், என்ன காரணத்தினால இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கோம் அது ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஷரத்து இருக்குல்ல, ஒவ்வொரு ப்ரொவிஷன், அந்த ப்ரொவிஷனும் ஏன்னு சொல்லணும் மசோதாவில். பொது காரணங்களை சொல்லிட்டு ஒவ்வொரு குறிப்பான காரணங்களையும் சொல்லணும். இப்போ நீங்கள் இந்த மசோதாவில் போய் படித்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா மெயினாக 3 காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, இந்த நம்ம ஊரில் இருக்கிற மாடுகள் அவங்களோட இது ஹெல்த்து, அப்புறம் வியாதி பரவக்கூடாது, அந்த ஒரு நோக்கம். அதாவது இப்போ நோய் இருக்கக்கூடிய ஒரு மாட்டை இன்னொரு மாடு கூட சேர்த்தோம் அப்படின்னா அந்த நோய் பரவிடும் அப்படின்னு. ஸோ நோயை கட்டுப்படுத்துறதுக்காண்டி, பரவாமல் இருக்கிறதுக்காண்டி, அதோட ஆரோக்கியத்துக்காண்டி, இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சென ஊசிங்கிறது ஒரு டெக்னாலஜி சம்பந்தமான விஷயம் அது. ஸோ அதுக்கு வந்து இப்போதைக்குன்னு எந்த சட்டமும் கிடையாது, தனி சட்டம் கிடையாது. இந்த பாலிசின்னு டிபார்ட்மெண்ட் லெவலில் வச்சுருக்காங்க. இப்போ இது நிறையா பரவின்னு இருக்கு. அதை
படுறது அந்த டெக்னாலஜி. அதனால் அந்த டெக்னாலஜி எப்படி வந்து சட்டம் போட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், ரெகுலேட் பண்ணோங்கிற நோக்கத்தில் தான் இந்த சட்டம் போட்டிருக்காங்க. இந்த நோக்கத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு இயற்கை புணர்றதை பற்றி எங்கேயுமே இருக்காது. ஆனால் உள்ளே போய் படிச்சிங்கன்னா உள்ளே இந்த இது இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறது இந்த வியாதியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த டெக்னாலஜியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்காண்டி தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி சட்டங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் ஏற்றிருக்காங்க. வந்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2013 ஒரு மாதிரி பில் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. இவங்க அதை ஸ்டடி பண்ணி இவங்க ஏற்றிருக்காங்க. இதுதான் கவர்மெண்ட் சொல்கிற பதில் அந்த சட்டத்துக்கு. சார், இந்த சினை ஊசி அப்படிங்கிறது நடைமுறை முன்னாடியே இருக்குல்ல சார்? ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடுகளுக்கு சினை ஊசி போட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ சார்? 50 ரூபா கிட்ட. ஆமாம், அது வந்து சினை ஊசி சமாச்சாரம் வந்து ரொம்ப தள்ளுபடி பண்ணி 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. 10 ரூபாய். ஆனால் அதோட விலை, உற்பத்தி விலையை பார்த்தீங்கன்னா இதில் பாராளுமன்றத்திலேயே அந்த மினிஸ்டர் சொன்ன விலை, நான் சொல்கிறது 2019-20களில் ஒரு சென ஊசி தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 235 ரூபா செலவாகும். ஆனால் நம்மளுக்கு கொடுக்கறது 10 ரூபா, மிச்சது எல்லாமே சப்சிடி. இந்த சட்டத்தின் மூலமா இந்த சினை ஊசி அப்படிங்கிறது தனியார் வசம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சட்டத்துல வந்து ஒரு விஷயத்தை நீங்க ரெகுலேட் பண்றீங்கன்னா பொதுமக்கள், தனியார்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் ரெகுலேட் பண்ணுவீங்க. அதுக்கு தான் சட்டமே கொண்டு வருவீங்க. இல்லாட்டி நீங்க சட்டம் வேண்டாம், ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஒன்று பண்ணிட்டு இருக்கு, ஒரு மினிஸ்ட்ரி தான் பண்ணிட்டு இருக்குன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் லெவல்லே ஜிஓன்னு இருக்கு, கவர்மெண்ட் ஆர்டர், அது போட்டாலே போதும். அவங்களுக்கு சட்டம் போடணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயம் தனியார் மயம் ஏற்கனவே ஆயிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்த வரைக்கும் 95% இன்னும் தனியார் மயம் ஆகலை, கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அது உற்பத்தி இதில். இன்னொன்று யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது தனியார் மயம் நிறையா உள்ள வந்துட்டு. ஸோ அதனால் இது ரெண்டையும் சேர்ந்து தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே சார், இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட இருக்குது? உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன். அதில் வந்து ஒரு மாடுகள் ஆர்வலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதனால் நம்முடைய நாட்டு மாடுகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மாடுகளும் கலப்பின மாடுகளும் தான் இந்தியாவில் அதிக அளவில் இருக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அது உண்மைதானா, இல்லை அது தவிர வேறு எதுவும் பாதிப்புகள் ஏற்படும்? 110% உண்மை, 100% ஒன்றும் இல்லை, 110% உண்மை. இது ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒன்று, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தமிழ்நாட்டில் நாட்டு மாடுங்கிறது கம்மியாயிடுது. 100க்கு 82 மாடு நாட்டு மாடே கிடையாது. 18 விழுக்காடு தான் நாட்டு மாடு. இது வந்து தனியார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, கவர்மெண்ட்டோட அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்தியா ஃபுல்லாக நம்ம மனுஷங்களுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுப்பாங்க. அது மாதிரி இந்த பிராணிகளுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுப்பாங்க, 10 வருஷம் கிடையாது. அந்த சென்சஸ் படியே கடைசி சென்சஸ், இப்போ புது சென்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க எடுக்கிறது. கடைசி எப்படிதாங்க சார்? 2019 வந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா. இது வந்து 1911 தான் முதல்ல சென்சஸ் ஆரம்பித்தாங்க வெள்ளைக்காரங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிலவரம் அப்போவே 2019 ரொம்ப கவலைக்கிடமான. ஏன்னா ஒரு 100 மாட்டில் 82% தான் வந்து நாட்டு மாடா இல்லை. 18 விழுக்காடு மட்டும்தான் நாட்டு மாடு இருக்கு. இது ஒன்று. இன்னொன்று, இந்த 18 வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர் கேரளா, அதில் 6% தான் இருக்கு, 6 விழுக்காடு தான் இருக்கு. நம்மளை விட அவங்க மோசமாக இருக்கு, ரொம்ப மோசம். அப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் நடுவில் பஞ்சாப் இருக்காங்க. நீங்கள் இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். எதுக்கு இந்த 3 அப்படின்னு. இன்னொரு பேன் இந்தியா பூரா இருக்கிற இதை விஷயத்த சொல்லிடுறேன். இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும். 100க்கு 73 விழுக்காடு நாட்டு மாடு இந்தியாவில் இருக்குது. 3 நீங்கள் கேரளாவில் போய் 100 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 தான் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா 18 கிடைக்கும். பஞ்சாபில் 13. ஸோ இது நீங்கள் அவர் சொன்னது 110% உண்மை. இது ஒன்று. ரெண்டாவது, கேரளாவில் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்போ சொன்ன மாதிரி அந்த வெள்ளை புரட்சின்னு கேள்விப்பட்டிருப்பேங்க, வெண்மை புரட்சின்னு. அப்போ வந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து ப்ரௌன் ஸ்விஸ்ன்னு ஒரு மாட்டை இறக்கினாங்க. அந்த மாட்டை எப்படி நீங்கள் இவங்களோட சேர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற மாட்டை காயடிச்சிட்டாங்க. இது வந்து லீகலாக பண்ணாங்க. கேரளா லைஃப் ஸ்டாக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ட் 1961 அப்படி பண்ணி தான் அவங்க வந்து மாட்டை அழிச்சது. இப்போ வந்து அதுவே இன்னொரு போர்வையில் கொண்டு வராங்க. எப்படி
நீங்கள் ஒரு காலை வச்சுருந்தீங்கன்னா 3 சர்டிஃபிகேட் வாங்கணும். யார் வச்சுருப்பா சொல்லுங்கள்? பணக்காரன் வச்சுருப்பான். முன்னாடி வந்து இன்னொரு உதாரணம் மாற்றி சொல்லணும்னா பனங்கள் கண்டு. ஆமாம். பனங்கள் கண்டு 1 கிலோ எவ்வளோன்னு கேட்டு பாருங்கள். 400 ரூபா மினிமம். நயன்னா 600 ரூபா கிலோ. அதுவும் டூப்ளிகேட்டாக எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. பனங்கள் கண்டு 1 ரூபா. இப்போ சர்க்கரை சீனி 40 ரூபா 60 ரூபா. இப்படி ஆச்சு. ஒரு காலத்தில் எல்லாரும் பனங்கள் கண்டு தான் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது நல்ல சத்து, இனிப்பு. ஆனால் இப்போ வந்து ஆவரேஜ் மக்கள் நம்ம வாங்க முடியுமா? 400 ரூபா கொடுத்து ஒரு பனங்கள் கண்ட கிலோவுக்கு வாங்க முடியாது. இதே தான் இங்கேயே நடந்துட்டுருக்கு. இப்படி குறைய இந்த நாட்டு மாடுகளை வந்து பணக்காரங்க மட்டும்தான் வச்சுக்க முடியும். இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்படி 3 சர்டிஃபிகேட் நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு அதுக்கு செலவு பண்ணிட்டு எப்படி பண்ண முடியும்? நீங்கள் பண்ண முடியாது. ஒரு வீட்டில் 2 மாடு 2 காலை வச்சுருப்பாங்க, 3 காலை வச்சுருந்தாங்கன்னா முடிஞ்சுது. ஒவ்வொரு காலைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். 50,000 ரூபா அப்புறம். ஸோ கண்டிப்பாக டைரெக்டாக நடக்காதது, இன்டைரக்டாக இது நடக்கும். டைரெக்டாக போய் நீங்கள் காலையை பிடிச்சி எதாவது பண்ணாதான் மனுஷங்களுக்கு தெரியும். இது இன்டைரக்டாக மெதுவாக பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால் இருக்கிற 18ம் ரொம்ப கம்மியாக போயிடும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து மாடுகளை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த நாட்டோட தட்பவெப்பநிலை வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்ம நாட்டோடைய தட்பவெப்பநிலை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாடுகள் இங்கே அடாப்ட் ஆயிருமா சார்? அதுக்கு என்னதான் மாற்றங்கள் பண்ணுறாங்க? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இதில் முன்னாடியே சொன்னோம்ல, வியாதி மாடுகளுக்கு வரக்கூடாது, அதுக்கு தடுப்பூசி போடணும், வேக்சின் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி டிசீஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட்னு. நீங்கள் சொன்ன கேள்வியில் தான் அந்த பதிலே இருக்குது. அந்த ஊர்லேருந்து வரும்போது அவங்களுக்கு அந்த மாடுகளுக்கு நம்ம ஊரில் ஃபுல்லாக அக்கமலேட் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து கோல்டு கிளைமேட்டில் வந்து அவங்களோட பாடியோட தன்மையே வித்தியாசமாக இருக்கும். ஒரு 2 வித்தியாசத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் நாட்டு மாடுகளுக்கெல்லாம் இந்த இடத்துல பெருசாக ஒரு டிவலப்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தாடை மாதிரி பெருசாக ஒன்று ஆடிகிட்டே இருக்கும், தொங்குற மாதிரி இருக்கும். ஆமாம். அப்புறம் பின்னாடி திமிழ் நல்லா இருக்கும். ஆமாம். அதோட ஸ்கின்னில் இது வந்து ரோமம் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம இதில். அவங்க மாட்டுக்குன்னா பார்த்தீங்கன்னா தாடை இருக்காது, இது இருக்காது. இதுனா ஏன் இயற்கையில் நம்மளுக்கு வந்திருக்குன்னா நம்மளோட தட்பவெப்பநிலையை சமாளிக்கிறதுக்காண்டி வந்த விஷயங்கள் இயற்கையாகவே. நம்ம அந்த மாடை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்ததுன்னா வந்தால் நிறையா மாடு இறந்து போயிட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் இருப்பாங்க, அதில் வேற காசு வரும், அது வேறு விஷயம். அந்த மாடை வந்து அது மாத்திரம் கிடையாது, அது கொடுக்குற உணவு அதுவும் நிறையா அது சாப்பிடும். நம்ம ஊர் மாட்டோட ஸோ நிறையா சாப்பிடும், அது நிறையா பால் கொடுக்கும். நம்ம ஊரில் வந்தால் அது அதுக்கு சரிப்பட்டு வராது. இன்ஃபேக்ட் முன்னாடி நியூசிலாண்ட்லேருந்து ஒரு 1990களில் நியூசிலாண்ட்லேருந்து ஒரு பேட்ச் வந்து அதை வந்து ஏசியில் தான் வச்சுருக்கணும். அதை நானே கண் கூட பார்த்துருக்கேன். மதுரையில் ஏசியில் தான் இருக்கும் அந்த மாடு. அது வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா அது பாவம் கஷ்டப்பட்டு இதாகிடும். ஸோ அதை வந்து நம்ம மாடோட சேர்த்து பிறக்கிற அது கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகும். ஆனால் ஃபுல்லாக அடாப்டே ஆகாது. அதுகளுக்கு தான் நிறையா வியாதி வரும் பாவம். ஆனால் பால் மட்டும் அதிகமாக கொடுக்கும். அது மாத்திரம் கிடையாது. நீங்கள் வந்து பார்க்கும்போது அதோட வாழ்க்கை 20 வருஷமோ 12 வருஷமோ 17 வருஷம் அதில் எவ்வளோ பால் கொடுக்குதுன்னு பார்க்கணும். ஒரு நாளைக்கு பால் பார்க்கக்கூடாது, வாழ்க்கையில் எவ்வளோ பால் கொடுக்குது, அதோட லைஃப் டைமில் எவ்வளோ தடவை செனவாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாடுக்கு ஈடே கிடையாது. ஸோ நாட்டு மாடுகள் நோக்கி வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டே அதானே சார்? நாட்டு மாடுகள் வந்து அவ்வளவா பால் கொடுக்கறது இல்லை, நம்மளுடைய மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பால் தேவைப்படுது, நாட்டு மாடுகள் கிட்ட இருந்து அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த பர்டிகுலர் பாலை பற்றி சொன்னேன்னான்னு தெரியல. நம்ம கவர்மெண்ட் டேட்டாவே எடுத்துப்போம். எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பால் நம்ம உற்பத்தி பண்ணின்னு இருக்கோம், இது எப்படி ஈடுகட்டுது, எப்படி மிச்ச நாடுகள்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா 20 வருஷமாக 1-2 கிடையாது, 20 வருஷமாக இந்தியா தான் நம்பர் 1 பால் உற்பத்தியில் உலகத்திலேயே. அது மாத்திரம் கிடையாது, நம்மளோட தேவை இருக்குல்ல, இவ்வளோ பேர் ஜனத்தொகை இன்க்ரீஸ் ஆகிடுது, எவ்வளோ பால் தேவைப்படும், எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம், நம்ம தான் நம்பர் 1ன்னு சொல்லிட்டோம். பட் நம்ம உற்பத்தி பண்ணுறது தேவையா, போதுமான அளவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு டிமாண்ட் சப்ளை எஸ்டிமேட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ சப்ளை இருக்குது, எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஸ்டடி பண்ணதே கிடையாது 2016 வரைக்கும்
நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்து. தேவைக்கேற்ப உற்பத்தி இருக்கான்னு ஸ்டடி பண்ணவே இல்லை. என்னன்னா நம்ம எமோஷ்னலாக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய குழந்தைங்க பிறப்பாங்க, அவங்களுக்கு தேவைன்னு தெரியும், அவ்வளோதான். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது போதுமா போதாதா, இப்படி பார்த்துட்டு தானே நம்ம ஒரு முடிவே பண்ணுவோம். நம்ம ஒரு 100 ரூபா செலவு இருக்குது, நம்ம 80 ரூபா தான் சம்பாதிக்கணும்னா மினிமம் இன்னும் 20 ரூபா சம்பாதிக்கணும், அதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும்னு யோசிப்போம். நம்மளுக்கு தேவை 100 ரூபா, 50 ரூபா தான் சம்பாதிக்கணும், அதுக்கு வேறு மாதிரி யோசிப்போம். நம்மளுக்கு 100 ரூபா தேவை, 200 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தேன்னா நம்ம தேவைக்கு யோசிக்க மாட்டோம், வேறு எதுக்கு தான் யோசிப்போம். அப்போ நம்ம பண்ணுற வேலைகளே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த தேவை எவ்வளோங்கிற ஸ்டடியே பண்ணவே இல்லை. இது நம்ம அப்புறம் 2018 வாக்கில் பண்ணாங்க 2 இண்டிபெண்டன்ட் ஸ்டடீஸ். ஒன்று NDDBன்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு. அதுதான் நோடல் ஏஜென்சி ஃபார் இந்த டெய்ரி. அவங்க என்ன கொள்கை சொல்கிறாங்களோ அதை தான் மிச்சம் எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த கொள்கையை அப்படியே எடுத்துட்டு அவங்க ஸ்டேட், ஏன்னா இது ஸ்டேட் சப்ஜெக்ட், இது அவங்க ஒரு புது கொள்கைன்னு போட்டிருப்பாங்க. அந்த 2 கொள்கை டாக்குமெண்ட்டும் படித்தீங்கன்னா 95% ஒன்றா தான் இருக்கும். ஸோ அவங்க தான் செட் பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஏஜென்சி. அப்புறம் நிதி ஆயோக்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்குது, அவங்களும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 2மே இண்டிபெண்டன்ட் ஸ்டடி. அந்த ஸ்டடியில் என்ன சொல்லுது, 15 வருஷமாகவே நம்ம பால் நிறையா தான் உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறோம். தேவை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை, ஏன் நம்மளுக்கு இன்னும் நம்ம மைண்ட் செட் அப்படி இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் தான் பிரச்சனை. நம்ம அதை ஏற்றுமதி பண்ணுறோம் பால். அப்புறம் பாலில் நிறையா விஷயம் பாலுக்குன்னு போகாமல் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, மதிப்பு கூட்டிய பொருட்கள். பால்கோவா, அது பால்கோவானா கம்மி தான். இன்னொரு மெயின் மேட்டர் தான் இந்த ஐஸ்கிரீமும் பால் பவுடர். ஏன்னா நிறையா ஊரில் பால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அந்த பால் பவுடரை மாற்றிடுவாங்க. இப்போ மதிப்பு கூட்டம் இது பண்ணும்போது அப்படி பண்ணியும் நம்ம தான் அதிகமாக இருக்கும். இது நித்தி ஆயோக்கும் சொல்லுது, NDDBயும் சொல்லுது. ஆனால் மக்களுக்கு இந்த டேட்டா கொடுக்காம இது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒன்று. இன்னொரு விஷயம், மிச்ச கண்ட்ரியோட நம்ம ஜாஸ்தி வந்துட்டோம், ஜாஸ்தி தான் சொல்கிறோன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு 2ஆவதாக இருக்கிற கண்ட்ரி லிஸ்ட்டில், ரேங்க்கில் USA, அமெரிக்கா. அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ 80%, நம்ம 85%, நம்பர் 1ன்னு சொல்கிற மாதிரி கிடையாது. நம்மளுக்கு அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 12-15% வித்தியாசம் இருக்குது. இது ஒன்று. கடைசியான பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்த வருஷத்தில் என்னென்னு பார்க்கறது ஒன்று. இன்னொன்று, ஒரு 10 வருஷமா 30 வருஷமா எப்படி இருக்குது ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இது ப்ரொடக்ஷன் இப்படி இருக்குது, மேலே போயிட்டே இருக்குது. கடைசி 30 வருஷமா மிச்ச எல்லா கண்ட்ரி, நம்மளுக்கு கீழே இருக்கிற எல்லா கண்ட்ரியோட ட்ரெண்டு இப்படி போயிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மிச்ச நாட்டுகளுக்கு தான் இந்த உற்பத்தி எல்லாம் போகுது. அவங்களோட ஏன்னா இந்தியா தவிர்த்து எல்லா ஊர்லேயும் தானே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் மட்டும்தான் ஜனத்தொகை கூடுதுன்னு எடுத்துட்டோம்னா வாதத்துக்கு, எல்லா ஊர்லேயும் கூடுது இல்லை. நைஜீரியாலாம் 3 மடங்குக்கு மேலே அதிகமாகிட்டு. அப்போ அவங்களுக்கு பாருக்கு என்ன பண்ணுவாங்க, நைஜீரியா விட்டுடுங்க, ஏன்னா அவங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. யூரோப் எடுத்துக்கோங்க, ஏன்னா அவங்க தான் சீஸ் நிறையா சாப்பிடுவாங்க, பால் நிறையா பண்ணுவாங்க. அமெரிக்கா எடுத்துக்கோங்க, அங்கன்னா ஏன் உற்பத்தி கம்மியாகுது? இப்போ இந்த வாதம் எடுத்துட்டோன்னா உலகத்தில் எல்லாமே உற்பத்தி கூட தானே செய்யணும், ஏன்னா உலகம் ஃபுல்லாக பாப்புலேஷன் ஜனத்தொகை கூடின்னு தானே இருக்குது. ஸோ அதனால் இது டேட்டா சயின்டிஃபிக்காக இல்லாமல் நம்ம மனசு எமோஷன் வாதத்தை வச்சு தான் இப்படி போடுறாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி சட்டங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஒரு சொல்லணும்னா தீனி போடுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த சட்டத்தால் முதல்ல பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். ஸோ விவசாயிகளுக்கு இந்த சட்டத்தினுடைய பின்விளைவுகள் தெரிய வந்திருக்கா, அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா சார்? ஸோ நான் அட்வொகேட்டாக இருக்கேன். ஸோ சட்டம் அதுன்னு நான் யாரையும் தனிப்பட்டு குற்றம் சொல்கிறேன்னு நினைக்கப்படாது, யாரும் பார்க்குற நேயர்களும். இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காங்கங்கிறது அட்வொகேட்டுக்கே தெரியல. நான் சொல்கிறது 2019 நான் வரும்போது. இது ஒன்று. இன்னொன்று இம்பார்ட்டண்ட் யார், பிரதிநிதிகள். நம்ம அசம்பிளியில் நம்மளுக்காண்டி இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள். ஆமாம், முக்கியமாக தமிழ்நாடு எம்எல்ஏஸ். ஏன்னா தமிழ்நாடு சட்டம் தானே. நான் ஒரு பேரை சொல்ல விரும்பலை, நான் ஒரு 6 எம்எல்ஏ கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன், டைரக்டோ இன்டைரக்டோ நானே. அதில் ஒருத்தர் தான் நம்ம இவர் பிச்சாண்டி ஐயா, இப்போ துணை சபாநாயகராக இருக்கார். அவர் இந்த சட்டத்தை எதிர்த்திருக்காரு மசோதா வரும்போது. அவர் தவிர்த்து மிச்ச பேரை சொல்ல விரும்பலை. நான் யாருக்கும் இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கான்னு என்கிட்ட திருப்பி கேட்குறாங்க. ஸோ இது அட்வொகேட், அப்புறம் நம்ம எம்எல்ஏஸ். இப்போ மக்களுக்கு வருவோம். மக்களுக்கு இந்த சட்டம் இப்படி ஒன்று வந்திருக்குன்னு
நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்று. இன்னொன்று, மக்களையும் குரல் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சட்டம் வந்தாலும் இந்த ஒரு பாட்டு இருக்குது, ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு. எவ்வளையோ சட்டங்கள் நம்ம ஊரில் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு வயா மீடியா கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் ரொம்ப பிரச்சனை பெருசானோன்னு தான் நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். வருமுன் காப்பதே மேலுங்கிறது. ஏன்னா நம்மள சராசரி மனுஷனுக்கு சராசரி டெய்லியிலே பிரச்சனை நிறையா இருக்குது. அதனால் இப்படி ஒரு சட்டம் இதுக்கு ஒரு 3 சர்டிஃபிகேட் வாங்கணும், இதனால் ரொம்ப லேட் ஆகும். இதனால் அதோட தாக்கம் தெரியறதுக்கு. அதனால் மக்களுக்கு பொதுவாக இது தெரியாமல் இருக்குது. அதுதான் சிச்சுவேஷன். கிரவுண்டில் அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்க போராடுவாங்க, இல்லாட்டி பேசுவாங்க இதை பற்றி எல்லா இதுலேயும். ஸோ தெரியாமல் இருக்குன்னா என்னோட இந்த 5 வருஷம் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச இதுதான். ஓகே சார், இது ஒரு வியாபார ரீதியிலான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கணுமா, இல்லை நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கணுமா? இது என்னன்னா இது ரெண்டும் கிடையாது. ரெண்டும் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டு மாத்திரம் கிடையாது. இது ரெண்டு ஆங்கிளும் இருக்கு. இதை தவிர்த்து இன்னொரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா வியாபாரம் தனியாக பண்ணுவோம், எக்கனாமிக்ஸ், அப்புறம் கலாச்சாரம். இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பிரதானமான விஷயம் நம்ம பூமி, நம்மளோட சுற்றுப்புற சூழல், பயாலஜிக்கல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் மாடு ஒரு இயற்கை வளம் தானே, காலையும் இயற்கை வளம் தானே. வெறும் இந்த கார்பன் அது மாதிரி இந்த மெட்டல் இது மாத்திரம் வளங்கள் கிடையாது. சுவாசம் பண்ணுற காற்று மாத்திரம். நம்மளோட ஆடு மாடு தாவரங்கள் எல்லாமே இயற்கை வளங்கள் தான். அது ரொம்ப பாதிக்கும் இந்த சட்டத்தினால. அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். 2 விஷயம். ஒன்று, முதலே சொன்ன மாதிரி இந்த சட்டம் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 80% மாடுகளுக்கு இயற்கையாக பண்ண முடியாது, செயற்கையாக பண்ணணும்னு. செயற்கைன்னு சொல்லும் போதே இயற்கையில் பாதகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். எப்படி இப்போ பாதகம் வரும்? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் செனை ஊசிங் போடுற சமாச்சாரத்தில் 22 ஸ்டெப்ஸ் இருக்குது. எப்படி அதை எடுக்கிறாங்க, எப்படி பாதுகாப்பு பண்ணுறாங்க, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க, 22 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த செமனை, அதுவே சுற்றுப்புற பாதிப்பு ஏற்படும். இது ஒன்று. 2வது ரொம்ப முக்கியமானது, இப்போ ஒரு காளை இருக்குது. காலையிலேருந்து நீங்கள் அந்த விந்தை எடுத்துட்டு ஒரு 100 பசுமாட்டுக்கு போட்டு விட்றீங்க. அந்த 100 பசுமாட்டுலேருந்து பறக்கிற அந்த கண்ணுக்குட்டி ஒரே ஒரு காலையிலேருந்து பறந்ததாக இருக்கும். இப்போ இயற்கையாக பண்ணீங்கன்னா ஒரு 10 காலை வச்சுருப்பேங்க. நான் ஒரு தனி நபராக சொல்லலை, ஒரு நாட்டுக்கு அப்படி சொல்கிறேன் நான், ஒரு கிராமத்துக்கு அப்படி. ஏன்னா 100க்கு வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ 10 விதமான கண்ணுக்குட்டிகள் பறக்கும். இப்போ ஒரே விதமான இப்போ ஏதோ ஒரு வியாதி வருது, அந்த பர்டிகுலர் காலை அந்த வியாதிக்கு அதுக்கு சத்து இல்லை, சத்து இருந்தாலும் அது பாதிக்கப்படுதுன்னா எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்? 100க்கும் மேற்பட்ட இது ஒரே அடி அடைஞ்சிரும். இவங்க சொல்லுவாங்க, ஐயோ நம்ம நல்ல காலை இருக்கு, அதுல இருந்தே எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு. ஆனா அந்த காலைக்கு பாதிக்கப்படுற மாதிரி ஒரு வியாதி வந்ததுன்னா எல்லா கண்ணுக்குட்டியும் போயிடும். இது அதனாலதான் வெளிநாடுகள்ல சில இதுக்கு இது பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால சுற்றுப்புறம் பாதிக்குது. ஸோ இது வெறும் நம்ம கலாச்சார ரீதியாக மட்டும் பார்க்கக்கூடாது. இதை நம்ம வெறும் பிரைவேட்டு வணிகம் ரீதியாக மட்டும் பார்க்கக்கூடாது. மெயினாக இது ரெண்டுத்துக்கும் பிரதானம் நம்ம சுற்றுப்புறம், அது ரொம்ப பாதிச்சிடும். இந்த 3வது விஷயத்தில் என்னென்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதோட பாதிப்பை பார்க்குறதுக்கே 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். மிச்சம் 2ம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஜல்லிக்கட்டு எடுத்துருந்தீங்க, நம்ம கலாச்சாரம் அது வருஷம் வருதே. ஆமாம், நீங்கள் அதை தடை பண்ணும்போது வருஷம் அதோட கஷ்டம் நம்மளுக்கு புரியுது. வியாபாரம் நம்ம டெய்லி பார்க்குறோம், பால் வர விலை கூட போகுது, கண்ணுக்குட்டியோட விலை கூட நம்ம பார்த்துடலாம். ஆனால் இந்த சுற்றுப்புற சூழ்நிலை கண்ணுக்கு தெரியாது. 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். அதனால தான் இது மாதிரி யோசிச்சு எப்படி பண்ணக்கூடாதோ அதை பண்ணியிருக்காங்க. இது இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை பற்றி ஏன் சார் நிறைய பேர் பேசுறது இல்லை? பொது வெளியில் இதை பற்றி விவாதங்களே நடக்கிறது இல்லையே. இதுக்கு 2 விதமாக நான் பதில் சொல்கிறேன். ஒன்று, தனிப்பட்ட நபரை நான் தாக்கறேன்னு நினைக்காதீங்க, பேரை சொல்ல விரும்பலை யாருன்னு. இப்படி ஒரு மசோதா வந்திருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது எனக்கு. அவர்கிட்ட டைரெக்டாக வரல, இன்னொருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தர் வாட்ஸ்அப் மெசேஜ் அவர் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. அதில் அற்புதமாக சொல்லியிருப்பார், இதில் என்னென்ன இது இருக்குது, நம்ம இதை எல்லாருக்கும் கொண்டு போகணும், சேர்க்கணும் அப்படின்னு. என்ன பாதிப்புகள் இருக்கு நம்ம இப்போ பேசினதெல்லாம் அதுலேயும் இருக்கும். இந்த வார்த்தைகள் இருக்காது, வேற வார்த்தைகள்ல இருக்கும். ரொம்ப நல்லா அவர் இவ்வளோ எதிர்த்தவர். சரி, எதிர்த்து அடுத்தது என்ன? இப்போ மசோதா அவங்க நிறைவேற்றிட்டாங்க. அப்புறம் கவர்னர் சைன் போட்டார், சட்டமாக மாறிடுது. அப்புறம் சட்டத்தை என்ன பண்ண முடியும்?
கோர்ட்டும் தான் அதை பண்ணணும், வேறு எதுவுமே பண்ண முடியும். இல்லாட்டி திருப்பியும் வந்து அவங்க சட்டசபையில் திருப்பி மாற்றி ஏற்றணும், இல்லாட்டி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு தான் போகும். அவர்கிட்ட கோர்ட்டுக்கு போகலாமே சார் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அதுக்கு நான் ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு செலவாகும், பெரிய அட்வொகேட்டுக்கு தான் நிறைய காசு கொடுக்கணும், செலவாகும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன்று நடந்ததா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணேன் 2020. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட கான்டாக்டே போயிடுது. அப்புறம் பார்த்தா அவர் ஒரு கட்சி தாவிட்டார்னு சொல்லப்படாது, கட்சியில் போய் சேர்ந்துட்டார். கட்சியில் சேர்ந்த அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்னு. இது ஒன்று. ஸோ அப்போ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இதில் இருக்கிறவங்களே இப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது? இது ஒரு தரப்பு, ஒரு காரணம் ஏன் போகலைங்கிறது. இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது. இதை வந்து இன்னும் தமிழாக்கம் கூட பண்ணலை இந்த சட்டத்தை. அவங்க கெசட்டில் வந்து சொன்னீங்கன்னா தமிழாக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டேன். இங்கிலீஷ் இருந்தது என்கிட்ட, தமிழில் என்ன இருக்குது? ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போனோன்னா தமிழில் தான் பேசணும். இங்கிலீஷில் உட்காந்து பேசின்னு இருந்தால் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம், நம்ம மக்களுக்கு புரியாதில்ல, இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். ஸோ தமிழ் இருக்குன்னு தேடினா இல்லவே இல்லை. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தமிழ்நாடு தமிழெல்லாம் பேசுகிறோம், இந்த சட்டம் வந்து தமிழாக்க கெசட்டில் பண்ணல. இது தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டால் மசோதாவோட காப்பியை தான் அனுப்புகிறாங்க. சட்டம் மசோதா வேறு இல்லை, ஒன்றே தான் இருக்கும். அப்போ சரத்துக்கள்லாம் கிட்டத்தட்ட 99% ஒன்று தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதோட வேலிடிட்டி, அதோட இந்த தன்மை வேற இல்லை. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் ரொம்ப டெக்னிக்கல் லீகல் காரணம். ஒரு சட்டம் வருதுன்னா அது என்னிலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது பெரும்பாலான சட்டத்தில் அந்த சட்டத்திலே சொல்லியிருப்பாங்க இன்னி டேட்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி மிச்ச சட்டங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக இன்னிலேருந்து வரணும்னு சொல்லுவாங்க. அது நோட்டிஃபை பண்ணுறதுன்னு சொன்னோம். அது நோட்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சட்டத்தில் போட்டாங்க. இந்த சட்டத்தில் அது பொறுப்பாது. அந்த நோட்டிஃபிகேஷனு எப்படி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து காது வச்ச மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எதுனா வந்துடுத்து வரல அப்படின்னு. அப்புறம் நடைமுறைப்படுத்துறதுக்கும் கவர்மெண்ட் வந்து மெதுவாக தான் ஆரம்பிச்சிருக்கு. 3 வருஷம் கழித்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ ஒவ்வொரு இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. தேனியில் போடியில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட, திடீர்னு இந்த கால்நடை இதுலேருந்து வந்து வீட்டில் எவ்வளோ காளை மாடு இருக்குது அது நான் கேட்டு போகிறாங்க. பசுமாடை பற்றி பேசினா வேண்டாம் காளை மாடு இருந்தால் குறிப்பாக கேட்குறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன் இதோட இதுதான் அது. அப்புறம் இன்னொன்று ஒரு சரத்து இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இப்போ கேட்டுட்டு அதுக்கு வந்து நீங்கள் மாடனா பார்த்துருப்பீங்க, காதில் ஒரு தோடு மாட்டியிருப்பாங்க, தோடுன்னு சொல்லுவேன். அது வந்து RF டேக், அது ஐடென்டிஃபிகேஷன் டேக், மஞ்சள் கலரில் இருக்கும். அது கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சட்டத்திலே இருக்குது. ஸோ அது இல்லைனாலும் திருப்பியும் 50,000 ரூபா இப்போ இது. ஸோ அது போட ஆரம்பித்தோன்னே தான் இதோட விளைவுகள் தெரியும். அப்போ தான் மக்கள் பேச ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஊரில் பிரச்சனைகள் டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மீடியாலையும் இது நிறைய விவாதங்கள் பொருளாக வரலை. இதுக்கு இன்னொரு ட்ரெடிஷ்னல் காரணம் இருக்குது. ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசானோன்னே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் பேசுவாங்க பிரச்சனை. ஏன்னா மிச்ச பிரச்சனையும் டெய்லி ஓடின்னு இருக்கேன். ஸோ அதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்னும் கொஞ்ச நாட்களில் இதுவும் பெரிய பிரச்சனையாக வெடிக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா எங்கே போச்சுன்னு நம்ம ஏற்கனவே 18% தான் இருக்குது, அதுவும் போயிடும்ல. ஓகே சார், இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க. இன்னொரு ஆப்ஷன்னா இதுக்கு வந்து சட்ட திருத்தத்தை மசோதாவாக திரும்ப நிறைவேற்றணும். ஆமாம், அதுக்கான முன்னெடுப்புகள் யாரும் பண்ணியிருக்காங்களா சார்? இதுக்கே பண்ணாமல் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து அவேர்னஸ் தான். ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்கிறதே பண்ணாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. எனக்கு கான்டாக்ட்ஸும் பர்சனலாக எதுவும் இல்லை. நான் அப்போ ஆரம்பிக்கும் போது எம்எல்ஏஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது சட்ட ரீதியாக பண்ணணுங்கிறதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் அது ஒன்று தான் என்னால் பண்ண முடியும். அதனால் தனிப்பட்ட முறையில் சட்டம் போட்டிருக்கு. ஓகே சார், எங்களோட இணைந்து இந்த சட்டத்தை பற்றி முழுமையாக விவரித்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.